கேரளா ஒரு அழகான இடம் மட்டுமில்ல, பழமையான கோவில்களுக்கும் கிராமிய கலைகளுக்கும் பெயர் போன புனித நிலம். அங்க இருந்து வந்திருக்கும் ஒரு விசேஷமான கலைதான் தெய்யம். பக்தியையும் பயத்தையும் ஒரே நேரத்தில் உணர்த்தும் தெய்வீக நடனம். தெய்யம் ஒரு நடனம் மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில் இது கடவுளின் நேரடி அருளை பெற ஒரு புனித சடங்காதான் பார்க்கப்படுது. கேரளாவோட நார்த் மலபார் பகுதியில மிக பிரபலமான இந்த கிராமிய வழிபாட்டு முறை வீரர்களையும் அவர்களோட ஆயுதங்களையும் தெய்வமா போற்றும் ஒரு பாரம்பரிய நிகழ்வுதான் சொல்லணும். காந்தாரா படத்துல வர மாதிரி தெய்யம் கலைஞர்கள் தெய்வமாக மாறி மக்களுக்கு அருள்வாக்கு சொல்வது முக்கிய அம்சமாகும். தெய்யத்துக்கு 400க்கும் மேற்பட்ட வடிவங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல சில முக்கியமான பிரசித்தி பெற்ற தெய்யங்கள் பற்றி பார்ப்போம். முசிலோட் பகவதி, ஒட்டன் தெய்யம், கத்தியனூர் வீரன், விஷ்ணுமூர்த்தி தெய்யம், வெட்டக்கொருமகன், ஸ்ரீ முத்தப்பன். இவை தெய்யக் கலையின் பிரமாண்டத்தையும் அதன் ஆன்மீக ஆழத்தையும் வெளிப்படுத்தும் முக்கியமான வடிவங்கள். தெய்யம் என்றாலே ஆண்கள் தான் ஆடுவாங்கன்னு நினைச்சா தப்பு. தேவக்கூத்துன்னு சொல்லற தெய்யம் மட்டும் பெண்கள் ஆடும் ஒரே தெய்யமா பார்க்கப்படுது. இந்த தேவக்கூத்து தெய்யம் தெக்கும்பாட்குளம் கோயிலில் மட்டுமே நடக்குது. தெய்யத்தில் 2 முக்கியமான நிலைகள் இருக்கு. அதுல முதல் நிலை தேட்டம். இது தெய்வம் ஆளும் அமைதியான தருணம்னு சொல்றாங்க. இதுல அருள், கருணை, நன்மை என மக்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய தெய்வம் அருள் வாக்கு சொல்றது இந்த முதல் நிலை. இரண்டாவது நிலை வேலாட்டம். இது தெய்வத்தின் கோபமான தருணம். இதுல போராட்ட குணம் இருக்கும், தீமைக்கு தண்டனை நிறைவேற்றும் தருணம் இதுன்னு சொல்றாங்க. தெய்யத்தோட இசை, பாடல்கள், மந்திரமயமான நடனம் எல்லாமே நம்மள ஒரு மித்திக்கல் உலகத்துக்கு கொண்டு போயிரும். இன்னைக்கு பல பழமையான கிராமிய கலைகள் மறைஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனா தெய்யம், கோலா மாதிரி சில கலைகள் இன்னும் உயிரோட இருக்கு. இந்த மாதிரி பாரம்பரிய கலைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கணும். அக்டோபர் மாத கடைசி வாரத்திலிருந்து ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் கேரளா முழுக்க தெய்யம் நடன திருவிழாக்கள் நடக்குது. ஒரு முறையாவது நேரில் போய் பாருங்க. கூஸ்பம்ப்ஸ் கேரண்டீட்.